இதுதான் கள்ளிமுளையன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பெயர் புளிச்சான் அப்படின்ட்டு சில ஊர்களில் சொல்லுவாங்க. இதில் பாருங்கள், இதுதான் மொட்டு. இதில் மொட்டு வராமல் இளங்கொழுந்து மாதிரி இருக்கும். அதுதான் வந்துட்டு நம்ம அதை பறித்து அப்படியே கட் பண்ணி சின்ன சின்ன இதாக கட் பண்ணி நம்ம துவை அரைச்சி சாப்பிட்லாம். பிரண்ட துவை எப்படி நம்ம செய்கிறோமோ அதே போல் இந்த மாதிரி கொழுந்தாக பறித்து நம்ம துவை அரைச்சி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்துட்டு என்ன இதில் மருத்துவ குறிப்பு சொல்லுவாங்கன்னா, இது வந்து பசியை தூண்டும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை பச்சையாகவே நம்ம சாப்பிட்லாம், புளிப்பு சுவையோடு இருக்கும். இதே துவை அரைச்சி நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் காரத்தன்மை உடையதாக இருக்கும். இது எங்கே கிடைச்சாலும் நீங்கள் அதை வாங்கி சாப்பிடுங்க. இது எங்கள் ஊரில் வந்து நிறையா இருக்கும், காட்டுகள் சைடில். எங்கள் அப்பாயி தான் எனக்காக ரொம்ப நாள் நான் கேட்டுட்ருந்தேன். எங்கள் அப்பாயி எனக்காக பறிச்சுட்டு வந்து ஒரு செடி மட்டும்தான் கொடுத்தாங்க. அதுலேருந்து நிறைய செடிகளை உடச்சி வச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ செடி இருக்குன்னு. இதுதான் அதோட பூவு. அதோட பூ பாருங்களேன், சூப்பராக இருக்குது. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, இதை காடுகளில் ஆடு மாடு மேய்க்க போகும்போது இதை பச்சையாகவே பறித்து பசிக்காக சாப்பிடுவாங்க. இது உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி சமைச்சி அதை சாப்பிட்டு பாருங்கள். நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நன்றி.